بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قاف القرآن المجيد: بل عجب أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب. أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد. قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ. بل كذب بالحق لما جاءهم فهم في أمر مريج. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال رسول الله صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்பிற்குரிய ஜும்மாவினுடைய முதல் குதுபாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள், குறிப்பாக சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலகில் நம்மை மனித சமுதாயமாக படைத்து இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், அவனுக்கு அடிபடிந்த வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார். எனவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் அல்லாஹ்விற்கு பொருத்தமான காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறியதின் அடிப்படையிலும் அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதனை நமக்கு வழிகாட்டினார்களோ
எந்த இபாதத்துக்களை எந்த நேரத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்று வழிகாட்டினார்களோ அந்த அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அப்படி அமைத்து கொண்டால் தான் நாம் மறுமையிலே வெற்றி பெற முடியும். இந்த மார்க்கத்தின் அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளின் மூலமாகவும் தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. இறைவனாலும் இறை தூதராலும் தெளிவுபடுத்தப்பட்ட விஷயங்களை நாம் பின்பற்றுவது, செயல்படுத்துவது, வாழ்க்கையில் கடைபிடிப்பது தான் வாழ்க்கை நம்மை அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தையும் நாளை மறுமையில் சொர்க்கத்தையும் பெற்றுத்தரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இறை கட்டளைக்கும் இறுதி தூதருடைய போதனைக்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கு வலியுறுத்துவது, படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்பதை சூரத்துல் பக்ரா 2வது சூராவினுடைய 21வது வசனத்திலே சொல்கிறான். யா அய்யுஹன் நாஸ் உஅ்புது ரப்பக்கும் அல்லதி خلقக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். மனித சமூகமே, உங்களையும் உங்களுக்கு முன் சென்றவர்களையும் படைத்தவனாகிய அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள். வணங்குவதற்கு தகுதியானவன் அவன் ஒருவன் தான். அப்படி இறைவனை வணங்குவதன் மூலமாகத்தான் உங்களுக்கு இறையச்சம் ஏற்படும், அல்லாஹ்வுடைய பயம் ஏற்படும். படைத்தவனை வணங்குவதை நோக்கி நாம் திருப்பப்பட வேண்டும் என்பதை உணர்த்துகிறான். ஏனென்றால் அந்த ரப்புல் ஆலமீன் தான் மனிதர்களுக்காக வேண்டி அல்லதி ஜஅல லக்குமுல் அர்ல ஃபிராஷா வஸ்ஸமாஅ பினாஅ வஅன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅ ஃபஅக்ரஜ பிஹி மினஸ் ஸமராத்தி ரிஸ்கன் லக்கும் ஃபலா தஜஅலு லில்லாஹி அன்தாதா வஅன்தும் தஅலமூன். அவன்தான் மனிதர்களுக்காக வேண்டி வானிலிருந்து மழையை இறக்குகின்றான். இந்த பூமியை விசாலமாக ஆக்கி வைத்திருக்கிறான். வானத்தை முகடாக ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த பூமியை மனிதன் வாழ்வதற்கு தகுதி பெற்ற இடமாக ஆக்கி கொடுத்திருக்கிறான். வானிலிருந்து நீரை இறக்கி மனிதர்கள் உண்பதற்காக, மனிதர்கள் தன்னுடைய பசியை போக்கிக் கொள்வதற்காக, தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்வதற்காக ரிஸ்க்குகளை இறைவன் தான் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான் என்பதை உணர்த்துகிறான். எனவே இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த இறைவனை மட்டும் நீங்கள் வணங்குங்கள். இறைவன் தான் கொடுக்கின்றான் என்பதை உணர்ந்து கொண்டே ஃபலா தஜஅலு லில்லாஹி அன்தாத வஅன்தும் தஅலமூன், அவனுக்கு அறிந்து கொண்டே நீங்கள் அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பித்து விடாதீர்கள் என்கின்ற உயர்வான ஒரு மகத்துவத்தை இறைவன் நமக்கு நினைவூட்டுகின்றான். எனவே படைத்த அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பித்து விடக்கூடாது என்பதையும் இறைவன் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். எனவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் குர்ஆன் நமக்கு எதை போதிக்கிறதோ அந்த அடிப்படையிலே வாழ வேண்டும். அல்லாஹ் தஆலா குறிப்பாக இறை நம்பிக்கையாளர்களுக்கு அழகிய கருணைகளை செய்து வைத்திருக்கிறார். எனவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைத்தவனுடைய மன்னிப்பின் பக்கமும் அவருடைய சொர்க்கத்தின் பக்கமும் அல்லாஹ் விரையும்படி கட்டளை பிறப்பிக்கின்றார். சூரா ஆல இம்ரான் 3வது சூராவின் உடைய 133வது வசனத்திலே சொல்கிறான், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தி மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். மனிதர்களே, அல்லாஹ்வினுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் விரைந்து வாருங்கள். ஏனென்றால் அந்த சொர்க்கம் இந்த உலகத்திலே வானம் பூமி எவ்வளவு விசாலமாக இருக்கிறதோ அவ்வளவு பிரபண்டமான சொர்க்கத்தை இறைவன் படைத்து வைத்திருக்கிறான். யாருக்காக? உஇத்தத் லில் முத்தகீன். யார் இந்த உலகத்தில் இறைவனை பயந்து நடுங்குகிறார்களோ, அல்லாஹ்வுடைய கடமையை நிலைநாட்டுகிறார்களோ, அப்படிப்பட்ட முத்தகீன்களுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை நிலைநாட்டி இருக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக மனிதர்களாகி நாம் நமக்கு ஈமான் என்கின்ற ஒரு வலுவை கொடுத்திருக்கிறான். அந்த ஈமானை அடைந்த மக்கள் அல்லாஹ் தஆலா அவனுடைய பொருத்தத்தையும் மன்னிப்பையும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி சில நாட்களை சிறப்புப்படுத்தியிருக்கிறார். சில நாட்களில் இபாதத்துகளை வலியுறுத்துகிறான். சில நாட்களில் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறான். நம்முடைய இறை நெருக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கான அழகிய நெறிமுறைகளை இறைவன் நினைவூட்டுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக சூரத் தௌபா 9வது சூராவினுடைய 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹ் 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம خلق السماوات والأرض منها 4 حرم ذلك دين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹ் 12 ஷஹரன். அல்லாஹ்விடத்திலே ஒரு வருடத்தினுடைய மாத எண்ணிக்கை 12 மாதங்களாகும். உலகத்திற்கு அல்லாஹ் தஆலா கணக்கிட்டு அந்த நிலைப்பாடுகளை சொல்லுகின்றான். ஒரு ஆண்டு என்று சொன்னால் அதற்கு 12 மாதங்கள் இருக்கின்றன. இது மனிதனுடைய கண்டுபிடிப்பு என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மனிதன் என்றால் ஆயுத
ஆய்வு செய்து இன்று அறிவித்துக் கொண்டிருக்கலாம். அல்லாஹ் தஆலா வானம் பூமி படைத்த நாள் முதல் ஒரு வருடத்தினுடைய கணிக்கை 12 மாதங்களை கொண்டதாக இருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக மனிதர்களுக்கு உணர்த்தி காட்டுகிறான். குர்ஆனை படித்து மார்க்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அறிவிப்பு மாதங்கள் என்பது 12ஆக இருக்கிறது. அந்த ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள். ஆனால் குறிப்பாக அல்லாஹ் தஆலா அந்த மாதத்தினுடைய 4 மாதங்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்க அளிக்கும் பொழுது அந்த மாதங்கள் எதை என்பதை நாம் ஹதீஸ்களின் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும். வெறும் குர்ஆனை வைத்து அறிந்து கொள்ளலாம் என்று பேசக்கூடிய மக்களுக்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனை இருந்தால் தான் குர்ஆனை விளங்கிக் கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் தான் அந்த 4 மாதங்கள் எந்த மாதம் என்பதை அறிவுரை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வஷஹருன் முத்தவாலியாத், தொடர்ந்து வரக்கூடிய 3 மாதங்கள், துல்காயிதா, துல்ஹஜ், முஹர்ரம், வபைன ஜமாதுல் ஆகிர் வ ஷஅபான், ஜமாதுல் ஆகிருக்கும் ஷஅபானுக்கும் மத்தியில் உள்ள ரஜபுடைய மாதம். இந்த 4 மாதங்கள் கண்ணியத்திற்குரியது, சிறப்பிற்குரியது, மகத்துவம் வாய்ந்தது. அந்த மாதங்களை அடையும் பொழுது நீங்கள் போர் செய்யக்கூடாது. ஃபலா தத்லிமு அன்ஃபுஸக்கும், உங்களுக்கு தாங்களே நீங்கள் அநீதி இழைத்து விடக்கூடாது. அந்த மாதங்களில் வாழக்கூடிய நசீபு கிடைத்தால் நீங்கள் அல்லாஹ்வை பயந்தவர்களாக, அல்லாஹ்வை அடிபணிந்தவர்களாக, இறைவனுடைய இபாதத்துக்களை சரியான முறையில் நிலைநாட்டக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய அன்பான இபாதத்துக்களை, அழகிய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் உலகில் வாழக்கூடிய ஈமானியர்களுக்கு ரப்புல் ஆலமீன் தெளிவாக குறிப்பிடுகிறான். அந்த 4 மாதங்கள் சிறப்பு மிக்க மாதமாக இருப்பதினால் அந்த மாதத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுபவர்களாக, கடைபிடிப்பவர்களாக, ரொம்பவும் பேணி காக்கக்கூடிய மக்களாக, இபாதத்தின் அதிகம் செய்யக்கூடியவர்களாக, இபாதத்திலே கவனம் செலுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க மாதத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக வரக்கூடிய துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 தினங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எவ்வளவு ஒரு உயர்வை இறைவன் கொடுத்திருக்கிறான், சிறப்பை கொடுத்திருக்கிறான், மகத்துவத்தை கொடுத்திருக்கிறான். ஒரு மனிதன் ஈமானியர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக, அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை பெற்றுக் கொள்வதற்காக அல்லாஹ் இந்த மாதங்களில் இந்த முதல் 10 தினங்கள் செய்யக்கூடிய அமல்களை மிக அதிகமாக நேசிக்கிறான். எல்லா நாட்களிலும் செய்வதை விட இந்த 10 நாட்களில் செய்யப்படுகின்ற இபாதத்துக்களை அல்லாஹ் அதிகமாக நேசிக்கிறான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு துல்ஹஜ்ஜாவினுடைய முதல் 10 தினங்கள் இவ்வளவு சிறப்பிற்குரியது என்பதை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபஜ்ர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வசனத்தினுடைய துவக்கத்திலேயே வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர், காலை பொழுதின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை துவக்குகிறான். அந்த வசனத்தினுடைய முஃபஸ்ஸிராக இருக்கக்கூடிய இப்னு அப்பாஸ், இப்னு ஜுபைர், இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள் இந்த ஆயத்திற்கான அல்லாஹ் தஆலா 10 இரவு என்று சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால் அந்த 10 இரவு துல்ஹஜ்ஜாவினுடைய முதல் 10 தினங்கள் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அவ்வளவு அல்லாஹ் தஆலா இந்த 10 தினங்கள் மீது சத்தியம் செய்து கூறுகிறான் என்றால் அந்த 10 தினங்களில் வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்றால் அந்த நாளில் இறை நெருக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக, இறை பொருத்தத்தை பெற்றுக் கொள்வதற்காக, இறை மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்காக அவன் வழங்கிய கடமைகளிலே அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். அவனால் வழிகாட்டப்பட்ட இபாதத்துக்களிலே கவனம் செலுத்த வேண்டும். அவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்கான முயற்சிகளிலே ஈடுபட வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக நினைவூட்டுகின்றான். அதே போன்று ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஹஜ் 22வது சூராவினுடைய 28வது வசனத்தில் சொல்கிறான், வயுதுகருல்லாஹ் ஃபீ அய்யாமின் மஅலூமாத், யுதுகரு இஸ்மல்லாஹ் ஃபீ அய்யாமின் மஅலூமாத், அறியப்பட்ட நாட்களில் நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள், அல்லாஹ்வுடைய பெயர்கள் கூறப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அய்யாமின் மஅலூமாத், அறியப்பட்ட மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஆயத்திற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா துல்ஹஜ்ஜாவினுடைய முதல் 10 தினங்களை தான் இங்கே தெளிவுபடுத்துகிறார் என்று நுழைந்திருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா துல்ஹஜ்ஜாவினுடைய 10 தினங்கள் இவ்வளவு மகத்துவம் நமக்கு நிறைந்ததாக சத்தியமிட்டு அதனால் இரவை குறிப்பிடுகிறான். அது அவ்வளவு மிகத்துவம் மிக்கது என்று அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகின்றான். ஏனென்றால் அந்த நாட்களில் எந்த நாட்களிலும் இல்லாத இபாதத்துக்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றன. இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் புகாரியினுடைய ஷரஹை எழுதக்கூடிய ஃபத்ஹுல் பாரியிலே பதிவு செய்திருக்கிறார்கள், அல் இஜ்திமாஉ குல்லுஹும் இபாதத்துல் மஹ்ஃபூ
மஹ்ஃபூதா, அனைத்து இபாதத்துகளும் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த 10 தினங்களிலே தொழுகை இருக்கிறது, நோன்பு இருக்கிறது, தர்மங்கள் இருக்கின்றது, ஜகாத்துகள் இருக்கின்றன, நஃபிலான தொழுகைகள் இருக்கின்றன, குறிப்பாக ஹஜ்ஜுடைய கடமைகள் இருக்கின்றன, உல்ஹியா இருக்கின்றன, அரஃபாவுடைய தினம் கூடியிருக்கின்றன. ஒட்டுமொத்த இபாதத்தினுடைய அனைத்து விஷயங்களும் அந்த 10 தினங்களில் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட கிருபையும் இறைவன் நமக்கு தந்திருக்கிறான் என்றால் அந்த மாதத்தை அடையக்கூடிய இறை நம்பிக்கையாளர்கள் அந்த நாளிலே கவனம் செலுத்த வேண்டும். அந்த நாளிலே இறை நெருக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக இபாதத்துக்குரிய விஷயத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் அங்கே குறிப்பிடுகிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு மகத்துவமிக்க அந்த நாளை அடையக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தருகின்ற பொழுது நிச்சயமாக அந்த 10 நாட்கள் நாம் சிறந்தவர்களாக இபாதத்திலே கவனம் செலுத்திய மக்களாக நாம் இருக்க வேண்டும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாமின் ஐயாமின் நாட்களிலே மிக சிறந்த நாள் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா மின் ஹாதில் ஐயாம். இந்த அரஃபா, இந்த துல் ஹஜ் மாதத்தினுடைய 10 தினங்களில் செய்யப்படுகிற சாலியான அமல் இருக்கிறது மற்ற எல்லா நாட்களை விட மிக சிறந்ததாக இருக்கிறது. வ அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விற்கு மிக பிரியமான இபாதத்தாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார், யா ரசூலுல்லாஹ் வலல் ஜிஹாத், ஜிஹாதை விட அறப்போரில் கலந்து கொள்வதை விடவா மிகப்பெரிய பாக்கியம் இந்த நாட்களில் இபாதத் செய்வதற்கு இருக்கிறது என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கால நஅம், அந்த அறப்போரில் கலந்து கொண்டால் எப்படி முழு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குமோ அதே போன்ற பங்களிப்பு தான் இந்த 10 தினங்களில் நீங்கள் இபாதத்திலே கவனம் செலுத்தி, தொழுகையிலே கவனம் செலுத்தி, சுன்னத்தான தொழுகையிலே கவனம் செலுத்தி, தஸ்பீஹ் தக்பீரிலே கவனம் செலுத்தி, தான தர்மங்களிலே கவனம் செலுத்தி இபாதத்தை முழுமையான முறையில் இறை பொருத்தத்தை மட்டுமே பெற வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நீங்கள் செயல்பட்டால் நீங்கள் அந்த நன்மையை அடைந்து கொள்வீர்கள். யாரை தவிர அறப்போரில் கலந்து ஷஹீதாகிவிட்டார்களே அவர்களை தவிர என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு பாக்கியம் புரிந்த ஒரு இரவை, ஒரு நாட்களை நமக்கு அல்லாஹ் தருகிறான் என்றால் அந்த 10 நாட்களை நாம் இபாதத்திலே கவனம் செலுத்த வேண்டும். மற்றொரு அறிவிப்பிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வ ஐயாமில் அஅதமு இன்தல்லாஹ் வ அஹப்பு இலல்லாஹ் ஃபஅக்ஸர் இல்லல்லாஹ் வ தில் ஹஜ்ஜ மின் அஷர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே மகத்துவமிக்க நாள், சிறப்புமிக்க நாள், நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அந்த நாள் எது தெரியுமா? தில் ஹஜ்ஜாவுடைய 10 நாட்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். எனவே அந்த நாட்களில் நீங்கள் அடையும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் எப்படியெல்லாம் தெளிவுபடுத்துகிறார்கள். அந்த நாளிலே வாழக்கூடிய நசீபு உங்களுக்கு கிடைத்தால், துல் ஹஜ்ஜாவினுடைய 10 தினங்களில் வாழக்கூடிய நசீப் அல்லாஹ் கொடுக்கிறார். நாம் தேர்வு செய்ய முடியாது. யார் அதிலே இருப்போம், யார் இருக்க மாட்டோம் என்பது நமக்கு தெரியாது. எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த நாட்களை அடையக்கூடிய நசீப் உங்களுக்கு கிடைக்கும் போது ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன தக்பீர் வ தஹ்லீல் வ தஸ்பீஹ் வ தஹ்மீத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய வேண்டும் என்பதை முதற்கொண்டு இந்த உம்மத்திற்கு அறிவிப்பு செய்கிறார்கள். அந்த 10 தினங்கள் அடையக்கூடிய நசீபு கிடைத்தால் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்ற திக்ரை கூறிக்கொண்டே இருங்கள். வ தஹ்மீத், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு என்று நீங்கள் புகழை பாடுங்கள், புகழ் கூறுங்கள். வ தஸ்பீஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிக தூய்மையானவன் என்று தஸ்பீஹ் கூறுங்கள். வ தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற திக்ரையும் நீங்கள் அதிகமாக செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாளை சிறப்பித்து கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்திருக்கிறார்கள். உலகத்தில் யாராலும் இதை சொல்ல முடியாது. மார்க்கத்தில் இந்த அமல் இந்த நாளில் சிறந்தது என்றால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் மட்டும்தான் அது உயர்வானது, சரியானது, நன்மை தரக்கூடியது, பயன் தரக்கூடியது, நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடியது. அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் சொல்லாத எந்த ஒரு நாளை பற்றியோ எந்த ஒரு இபாதத்தை பற்றியோ உலகமே சேர்ந்து கொண்டு பிரச்சாரம் செய்தார்தான் அது தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், இந்த துல் ஹஜ்ஜாவுடைய முதல் 10 தினங்கள் வாழக்கூடிய நசீபு கிடைக்கும் பொழுது எத்தனை பேர் தஸ்பீகளை தன்னுடைய நாவுகளிலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம், தஹ்மீதுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனவே அந்த நாளை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கும் பொழுது நாம் அல்லாஹு அக்பர் தக்பீரை கூற வேண்டும், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்ய வேண்டும், தஹ்மீத் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை புகழ வேண்டும். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று
என்பதை நீங்கள் அதிகமாக கூறுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நாளை நாம் அடைகின்ற பொழுது அதற்காக தயாராகி கொள்ள வேண்டும். அந்த நாளை நாம் பெறுகின்ற பொழுது தஸ்பீஹிலும் தஹலீலும் அதிகமாக சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி மொழிகளை கேட்ட நபி தோழர்களும் சரி, நபி தோழியர்களும் சரி, வாழ்க்கையில் கடைபிடித்தார்கள், செயல்படுத்தினார்கள். ஒரு ஹதீஸை மனப்பாடம் செய்வதாக இருந்தால் அதை முதலில் செயல்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஹதீஸ் மனதிலே பதிவாகும் என்ற ஆழமான செய்தியை நபி தோழர்கள் புரிந்தார்கள். எனவேதான் வகான இப்னு உமர் வகான அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இதா خرج في ذي الحجة واكبر وتكبير ரமலான் 5 துல்ஹஜ்ஜாவுடைய மாதங்களிலே அவர்கள் கடைத்தெருவுக்கு சென்றாலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் சரி, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் சரி தக்பீர் கூறிக்கொண்டே செல்வார்கள், தக்பீர் கூறிக்கொண்டே இருப்பார்கள். இதை கேட்கக்கூடிய மற்ற தோழர்களும் கேட்டுவிட்டு அவர்களும் தக்பீர் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் என்ற செய்திகளை நாம் பார்க்கிறோம். என்றால் இந்த நாள் வரும் பொழுது இந்த துல்ஹஜ்ஜாவுடைய முதல் 10 தினங்களை அடையக்கூடிய நசீபு நமக்கு கிடைக்கின்ற போது முதல் கட்டமாக நாம் அதிகம் தக்பீர்களையும் தஸ்பீகளையும் நாம் செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தியிருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நாள் அவ்வளவு மகத்துவமிக்க நாள். அந்த துல்ஹஜ்ஜாவினுடைய மற்ற நாட்களில் தான் அரஃபாவுடைய தினம் இருக்கிறது, அரஃபாவுடைய பேரொளி இருக்கிறது. அங்குதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹஜ் அரஃபா, ஆஜிகளுக்கு அரஃபா தினம் தான் ஹஜ்ஜினுடைய முக்கியம் வாய்ந்தது. அரஃபாவில் தங்காவிட்டால் அவர்களுடைய ஹஜ்ஜி நிறைவராது, அவர்கள் திரும்ப ஹஜ்ஜி நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற முக்கியம் வாய்ந்த ஒரு தினம்தான் அந்த 9ஆம் நாள் இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அரஃபாவுடைய பேரொளியில் தான் ஒரு இறைவசனம் இறைவனிடம் அருளப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்திலே யூதர்கள் வந்து சொல்வார்கள், உங்களுடைய குர்ஆனிலே ஒரு வசனத்தை நீங்கள் ஓதிக்கொண்டிருக்கிறீர்கள், அந்த வசனம் எங்களுக்கு அருளப்பட்டால், அந்த வசனம் எங்களுக்கு அருளப்பட்டால். யூதர்கள் குர்ஆனை எப்படி அறிந்திருந்தார்கள் பாருங்கள், எப்படி விளங்கியிருந்தார் பாருங்கள், அந்த நேரத்தினுடைய விளக்கங்களை புரிந்திருந்தார் பாருங்கள். நம்மளால் கூட அந்த நெருக்கத்தை அடைய முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதை நெருங்காமல் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த வசனங்கள் இறங்கிய நாட் முதல் கொண்டு இவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், உமர் இப்னு கத்தாப் அவர்களே, இந்த நாளில் அந்த இறைவசனம் இறங்கிய நாள், அது இறங்கிய வசனம் எங்களுக்கு தெரியும், அந்த வசனம் எங்களுக்கு அருளப்பட்டிருந்தால் அந்த நாளை நாங்கள் பெருநாள் தினமாக கொண்டாடி இருப்போம் என்று அவர்கள் கூறினார்கள். அப்போது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், அந்த நாள் என்ன நாள், அந்த இறைவசனம் என்ன என்பதை எனக்கு நன்றாக தெரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா அல் மாயிதா 5வது சூராவினுடைய 3வது வசனத்தில் அல்லாஹ் இறக்கினான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா. இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டேன். அரஃபா பேரொளியிலே நபி இறுதி ஹஜ்ஜின் பொழுது அரஃபாவில் இருக்கும்போது இறங்கிய வசனம் தான் அந்த 9ஆம் நாள், துல்ஹஜ்ஜாவுடைய 9ஆம் நாள் சிறப்பிற்குரியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அந்த ஒரு நாளில் அதுவும் அடங்குகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டேன், வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருள் கொடைகளை உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன், வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா, உங்களுக்கு வாழ்க்கை நெறியாக, உங்களுடைய வாழ்க்கையின் அங்கமாக, உங்களுடைய மார்க்கையினுடைய மறுமையினுடைய வெற்றி தலக்கத்தில் அடையக்கூடிய வாழ்க்கை நெறியாக இஸ்லாமிய மார்க்கத்தை நான் தேர்வு செய்திருக்கிறேன் என்று ரப்பல் ஆலமீன் அந்த இறைவசனத்தை அந்த அரஃபா பேரொளியிலே தான் இறக்கினான் என்பதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மகத்துவம் நிறைந்த ஒரு நாள் தான் அரஃபா பேரொளி, அரஃபா 9ஆம் நாள். எனவே துல்ஹஜ்ஜாவினுடைய 9ஆம் நாள் ஹாஜிகளுக்கு மிக முக்கியமான இந்த ஒரு நாள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவூட்டி இருக்கிறார்கள். அந்த அரஃபாவுடைய நாள் 9ஆம் நாள் என்று அடைகின்ற பொழுது ஹாஜிகள் அல்லாத மற்றவர்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். யுகஃபிரு ஸனத்தல் மாதியா வல் காதியா, அந்த பிறை 9ஆம் நாள் யார் நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுக்கு முந்திய ஒரு ஆண்டும் பிந்திய ஒரு ஆண்டினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அந்த அரஃபாவுடைய நாளிலே பிறை 9ஆம் நாள் ஹாஜிகள் அல்லாத மற்றவர்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே துல்ஹஜ்ஜாவுடைய 9ஆம் நாள் என்பது அந்த நாட்களில் நாம் அதிகமான நோன்பு வைப்பதையும் நன்மை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
வேண்டும். அப்படிப்பட்ட சிறப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கியிருக்கிறான். அந்த துல் ஹஜ்ஜாவினுடைய 10ஆம் நாள் தான் ஹாஜிகளுக்கு மிக முக்கியமான இந்த கடமைகளை நிலைநாட்டக்கூடியதை அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஹஜ்ஜை அடைந்த அந்த துல் ஹஜ்ஜினுடைய 10ஆம் நாள் தான் ஹாஜிகள் அங்கே பெரிய ஷைத்தானுக்கு கல்லெறிய வேண்டும். அங்கே அவர்கள் குர்பானி கொடுக்கக்கூடிய உல்ஹியாவை அந்த 10ஆம் நாளில் தான் ஆக்கப்பட்டிருக்கிறது. ஹஜ் சென்றவர்கள் அங்கே குர்பானி கொடுப்பார்கள், ஊரில் உள்ளவர்கள் இங்கே குர்பானி கொடுப்பார்கள். இப்படி உல்ஹியா என்பது 10ஆம் நாளில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி கொடுத்திருக்கிறான். எனவே அது 10 தினங்கள் ஒன்று அந்த ஒரு ஈதுல் அல்லாஹ்வுடைய தொழுகை இருக்கிறது. குர்பானி கொடுக்கக்கூடிய காரியங்கள் இருக்கின்றன. அன்றைய தினம் தக்பீர்கள் அதிகமாக சொல்ல வேண்டும் என்ற சிறப்புகளும் அந்த 10 நாள்களில் அடங்கப்படுகிறது. அதே போன்று ஹாஜிகள் அங்கே குர்பானியும் முடி இறக்கிவிட்டு அது முடித்த இஹ்ராமுடைய ஆடையை களைந்த பிறகு அந்த 10ஆம் நாள் தான் அனைத்து ஹாஜிகளும் எங்கே வருவார்கள்? மக்காவிற்கு வருவார்கள். ஃபல்யதவ்வஃப பில் பைத்தில் அதீக் ஹஜ்ஜினுடைய 10ஆம் முஹர்ரம் ஹஜ்ஜினுடைய துல் ஹஜ்ஜாவுடைய 10ஆம் நாளில் அங்கே தவாஃப் செய்வார்கள். எப்படிப்பட்ட ஒரு சிறந்த இபாதத்தை அல்லாஹ் தஆலா அங்கே ஆக்கி கொடுத்திருக்கிறான். அந்த இடத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை கொண்டு தன்னுடைய மனைவி மக்களை கொண்டு வந்து குடி அமர்த்தினார்கள். ரப்பிடத்திலே கதறினார்கள், ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதி கைரி ஸீ ஸர்இன் இன்த பைத்திகல் முஹர்ரம் ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத் ஃபஜஅல் ஆஃபியத மினன் நாஸ் வ தஹ்வி இலைஹிம் வர்ஸுகு மினஸ் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மனைவி மக்களை பச்சில குழந்தையோடு அங்கே கொண்டு வந்து விடும்படி அல்லாஹ் கட்டளையிட்டான். அந்த அடிப்படையில் கொண்டு வந்து விட்டார்கள். அந்த காபத்துல்லாஹ்வுக்கு அருகிலே குடி அமர்த்தினார்கள். அமர்த்தி விட்டு ரப்பிட்ட கேட்டாங்க, ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி, நீ சொன்ன அடிப்படையில் என் மனைவி மக்களை இங்கே குடி அமர்த்தி விட்டேன் யா அல்லாஹ். புட்பூண்டுகள் முளைக்காத இந்த பள்ளத்தாக்கிலே குடி அமர்த்தி விட்டேன். ஏல் யுகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவதற்காக, இபாதத் செய்வதற்காக, உன்னை வணங்குவதற்காக வேண்டி குடி அமர்த்தி விட்டேன். எனவே இங்கே வரக்கூடிய மக்களுக்கு ஃபஜஅல் ஆஃபிதத மினன் நாஸ், மனிதர்களுடைய உள்ளங்களை இதன்பால் திருப்பி விடு யா அல்லாஹ். தனிமையில் இருந்து கதறுகிறார்கள். யாருமே இல்லாத அந்த தருணையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ் எல்லோருடைய உள்ளங்களை திருப்பி. இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் காபத்துல்லாவை நோக்கி அன்றாடம் சென்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பா ஹஜ்ஜுடைய காலங்களில் பல லட்சம் மக்கள் அந்த காபத்துல்லாவை தவாஃப் செய்கிறார்களே, அதில் முக்கியமான இந்த நாள் அந்த 10ஆம் நாள் ஹஜ்ஜினுடைய ஒரு முக்கியமான கடமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு நாள் தான் அந்த துல் ஹஜ்ஜாவினுடைய 10ஆம் நாள். எனவே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த 10ஆம் நாள் ஹஜ்ஜினுடைய கடமையை நிலைநாட்டுவதற்கு தவாஃப் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே துஆ கேட்டாங்க, வர்ஸுகு மினஸ் ஸமராத், யா அல்லாஹ் இங்கே வரக்கூடியவர்களுக்கு நீ ரிஸ்க் கூடிய அல்லாஹ், பசி பட்டினியோடு இவர்கள் ஆக்கி விடாதே அல்லாஹ், ரிஸ்கினுடைய விசாலத்தை கூடிய அல்லாஹ் என்று துஆ செய்தார்கள். அந்த அடிப்படையில் தான் மக்கமா நகரத்திலே ரிஸ்கினுடைய விசாலம் அதிகமாக ஆக்கப்பட்டு அங்கே கேட்கப்படுகிற துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது என்பதை நாம் உலக வரலாறுகளை வாழ்க்கையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அந்த 10ஆம் நாள் அவ்வளவு உயர்மிக்கது. அது மட்டுமல்ல, அந்த துல் ஹஜ்ஜாவினுடைய 10ஆம் நாள் ஹாஜிகள் தவாஃப் செய்தவர்கள் மட்டுமல்ல, அங்கே அவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜை பரிபூர்ணப்படுத்துவதற்கு அதே 10ஆம் நாள் அவர்கள் அங்கே சை செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அங்கே 10ஆம் நாள் அவர்கள் தவாஃப் செய்துவிட்டு சை செய்ய வேண்டும். சை சாதாரண விஷயம் அல்ல. அதையும் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக, சஃபா மர்வா என்பது உங்களுடைய பார்வைக்கு ஒரு மலையாக தெரியலாம், அது மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று, அற்புதம் என்று அல்லாஹ் தஆலா இறைவசனத்தை இறக்கி ஹாஜிகளை சை செய்ய வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தான். இன்ன ஸஃபா வல் மர்வா மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யதவ்வஃப பிஹிமா வமன் ததவ்வ கைரா ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம். சஃபா மர்வா என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. எனவே ஹஜ் உம்ரா செய்யக்கூடியவர்கள் சை செய்தாக வேண்டும். குறிப்பாக ஹாஜிகள் 10ஆம் நாள் அங்கு வரக்கூடியவர்கள் சை செய்ய வேண்டும். ஏனென்றால் ஹாஜிரா அம்மையார் தங்களுடைய பச்சில குழந்தைக்காக பசிக்காக உதவி கேட்டு மலையிலே நின்று எதிர்நோக்கி கொண்டிருந்தார்கள். யாரும் கிடைக்கவில்லை. திரும்ப மர்வாவில் போய் நின்று பார்த்தார்கள், யாரும் கிடைக்கவில்லை. அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஜம்சம் நீரை அங்கே ஊற்றுவித்து கொடுத்தான். அவர்கள் ஓடிய அந்த ஓட்டத்தை தான் இன்றைக்கு எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருக்கலாம், ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னராக இருக்கலாம், எவர்கள் அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிலைநாட்டுவதற்கு சென்று இருந்தாலும் அந்த 10ஆம் நாளில் அவர்கள் அங்கே அல்லாஹ்வுடைய இபாதத்தாக சையை செய்தாக வேண்டும். சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு செல்ல வேண்டும், மர்வாவிலிருந்து சைக்கு சஃபா செல்ல வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, துல் ஹஜ்ஜாவினுடைய 10 தினங்கள் எவ்வளவு மகத்துவம் மிக்கதாக, குறிப்பாக 10ஆம் தினத்தினுடைய மகத்துவத்தை அல்லாஹ் தஆலா இவ்வளவு சிறப்பித்து கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், இறை நம்பிக்கையாளர்களாக நாம் அந்த துல் ஹஜ்ஜாவினுடைய 10 தினங்களை அடையக்கூடிய நசீப அல்லாஹ் நமக்கு கொடுக்கும் பொழுது நாம் தொழுகையில் குறிப்பாக அல்லாஹ்வுடைய இபாதத்துக்களை செய்வதற்கு குறிப்பாக இபாதத்திலே கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துல் ஹஜ்ஜாவினுடைய 10 தினங்கள் வாழக்கூடிய நசீபு கிடைக்கும் பொழுது இன்றே முடிவெடுங்கள். இந்நாள் வரை ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வராத சகோதரர்கள், ஃபஜ்ருடைய தொழுகை இந்த 10 நாள் நான் விடமாட்டேன் என்ற ஒரு முடிவை எடுங்கள். ஏனென்றால் அவ்வளவு மகத்துவமிக்க
இபாதத், அல்லாஹ் கொடுத்த கருணை, அல்லாஹ் கொடுத்த சிறப்பு, அப்படிப்பட்ட இபாதத்துடைய நிலைப்பாடுகளை அல்லாஹ் கொடுத்த பிறகும் அதை நாம் புறக்கணித்து விட்டால் அதை விட ஒரு துர்பாரக்கியசாலி இந்த உலகத்திலே யாருமே கிடையாது. அல்லாஹ் தஆலா கருணைக்காக, இபாதத்து மூமின்களுக்கு கருணை செய்வதற்காக இவ்வளவு மகத்துவமிக்க அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். மன் ஸல்ல சுப்ஹ ஃபி திம்மத்தில்லாஹ், யார் சுபுடைய தொழுகை ஜமாத்தோடு தொழுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, துல்ஹஜ்ஜாவின் முதல் 10 தினங்கள் அவ்வளவு மகத்துவமிக்கது என்றால் அந்த நாளிலாவது நான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அமல்களை செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது. அது மட்டுமல்ல, அந்த சுபுடைய தொழுகையினுடைய முன் சுன்னத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அர்ரகஅதானி கைரும் மின்னா கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, யார் சுபுடைய தொழுகை முன் சுன்னத்தை முதல் வக்தில் முதல் நேரத்திலேயே ஃபர்லுக்கு முன்னாடியே தொழுகிறார்களோ அவர்களுக்கு துன்யாவினுடைய எல்லாவற்றையும் விட சிறந்தது. ஒருவர் செல்வந்தராக இருக்கிறார், பணக்காரராக இருக்கிறார், எல்லா செல்வாக்கு இருக்கு, எல்லா அதிகாரமும் இருக்கிறது, ஆனால் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை தொழவில்லை. ஒரு எளிமையானவர் ஃபஜ்ருடைய தொழுகையினுடைய முன் சுன்னத்தை தொழுகிறார் என்றால் அவரை விட இவர்தான் சிறந்தவர், இவர்களுக்கு எல்லா பாக்கியமும் கிடைத்திருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி காட்டுகிறார். ஒரு மனிதன் புரிந்து கொள்வதற்கு எவ்வளவு தெளிவாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நீ செல்வத்தால் சிறந்தவரும் போட்டாலும், செல்வத்தால் சிறந்து வளர்ந்தாலும், உலகத்தில் பேர் புகழ் பெற்றுக் கொண்டிருந்தாலும் நீ சிறந்தவனாக ஆக முடியாது. நீ ஒரு 2 ரக்காத்தை ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை தொழுதுவிட்டால் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட உனக்கு சிறந்தது. நீ அவைகளை உலகத்தையே பெற்றுக்கொண்டாய், உலகத்தில் உள்ள எல்லா பொருளையுமே நீ பெற்றுக்கொண்டாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 ரக்காத்தினுடைய மகத்துவத்தை இந்த மூமின்களுக்கு வாரி கொடுத்திருக்கிறார்கள். வாரி கொடுக்கப்பட்ட அந்த செய்தியை இந்த உம்மத் தலைக்கீழாக விட்டு வெளியில் நின்று கொண்டிருக்கிற நிலையை உலகத்திலே பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வினால் வலியுறுத்தப்பட்ட, அல்லாஹ்வுடைய தூதரால் வலியுறுத்தப்பட்ட இந்த விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா துல்ஹஜ்ஜா மாதத்தினுடைய முதல் 10 தினங்களில் வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் கொடுக்கிறார் என்றால் இதில் போன்ற விஷயங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், சுன்னத்தான விஷயங்களை சொன்னார்கள். ஃபர்லுடைய நிலை இது என்றால் சுன்னத்தான நிலையில் நாம் யோசிக்க வேண்டும். மன் சல்ல 12 ரக்காத்தின் ஃபீ யௌமின் வ லைலா, ஒரு மனிதர் ஒரு நாளிலே 12 ரக்காத் சுன்னத்தை விடாமல் கடைபிடித்து வருவார் என்றால் அவருக்கு வனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, நாளை மறுமையில் சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு வீட்டை கட்டி தருகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். சுபுவுக்கு முந்தி 2 ரக்காயத்து, லுஹருக்கு முந்தி 4 ரக்காயத்து, லுஹருக்கு பிந்தி 2 ரக்காயத்து, மக்ரிபுக்கு பிறகு 2 ரக்காயத்து, இஷாவுக்கு பிறகு 2 ரக்காயத்து. இந்த 12 ரக்காயத்தில் யார் விடாமல் கடைபிடித்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையில் சொர்க்கம் உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய மைமுனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தொடர்ச்சி வரக்கூடிய 4 பேர்களும் சொல்வார்கள், உம்மதா முந்து சமியத்து மின் ரசூலில்லாஹ், எப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து நான் கேட்டேனோ அதுவரை என்னுடைய மரணிக்கின்ற வரை இந்த அமலை நான் விட்டதே கிடையாது, நான் செய்து கொண்டே இருந்தேன் என்று ஒவ்வொரு நபித்தோழரும் அறிவிப்பாளர்களும் சொல்கிறார் என்று சொன்னார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுன்னத்தான இந்த காரியங்களில் கூட நபி தோழர்களும் தாபியங்களும் தப தாபியங்களும் பின்பற்றுவது எவ்வளவு உறுதியாக நின்றிருக்கிறார் என்றால் நாம் பலகீனமான வரலான தொழுகையை பொழுதுபோக்காக விளையாட்டாக நினைத்து தூக்கி எறிந்து விடுவோம். அன்பார்ந்தவர்களே, எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரக்கூடிய துல்ஹஜ்ஜா மாதத்தினுடைய முதல் 10 தினங்களை அதனுடைய மகத்துவத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் வழிவகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வும் தூதரும் எதை வழிகாட்டினார்களோ வலியுறுத்தினார்களோ அந்த இபாதத்திலே கவனமாக இருக்க வேண்டும், தர்மங்கள் செய்ய வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், தஸ்பீஹ்களை செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடுகளை அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த துல்ஹஜ்ஜா மாதத்தினுடைய முதல் 10 தினங்களை மகத்துவத்தை உணர்ந்து அதில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين ما بعد. بني تقول يا الله அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளின் மூலமாகவும் இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக, அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை பெற்றுக்கொள்வதற்காக, நாளை மறுமையில் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்கான என்ன அமல்கள் இருக்கிறது, எப்படி ஒரு இறை நம்பிக்கையாளருடைய பண்புகள், குணங்கள், செயல்பாடுகள் எந்தெந்த நாளில் எந்தெந்த நேரத்தில் எப்படி இருக்க வேண்டும், இஸ்லாம் எப்படி நம்மளை கவனிக்கிறது யோசித்து பாருங்கள். எவ்வளவு உயர்மிக்க ஒரு மார்க்கத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையான வழிமுறைகள் நமக்கு எப்படி போதித்துக் கொண்டிருக்கிறது, குர்ஆன் எடுத்துரைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து கூறுகிறார்கள், உன்னுடைய உரை இறை நம்பிக்கையாளர் என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும், இப்படிதான் செயல்பட வேண்டும், இப்படிதான் பேச வேண்டும், இப்படிதான் உணர்வுகள் நடக்க வேண்டும், இப்படிதான் மார்க்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய இபாதத் என்றால் இதுதான், இப்படியெல்லாம் நீ செய்யும் பொழுதுதான் அதில் உண்மையான நிலையை அடைய முடியும் என்று இஸ்லாம் நம்மளை முழுமையாக கவனம் செலுத்தி நம்மளை கண்காணித்து நம்மளை ரப்புல் ஆலமீன் எவ்வளவு உயர்த்தி நிறுத்தி வைத்திருக்கிறார். இந்த ஈமானிய வலுதான் நாளை மறுமையில் நம்மளை சொர்க்கத்தின்பால் தள்ளக்கூடியதும் நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு வலிமைமிக்க ஈமானை பெற்றிருந்த
அதை நாம் பலகீனப்படுத்தி விட்டால், அதை நாம் கண்டுகொள்ளவில்லை என்றால், அதற்கு உயிரோட்டத்தை கொடுக்கவில்லை என்றால், பயனற்றவர்களாக துர்பாக்கியசாலியாக இந்த பூமியில் வாழ்ந்து மடிவதில் எந்த அர்த்தமும் கிடையாது. ஒரு பூமியில் வாழ்ந்து மடிகிறார் என்றால் நாளை மறுமையில் சொர்க்கத்தை பெறுவதற்கான பயனுள்ள காரியங்களை செய்ய வேண்டும். எந்த காரியத்தை நாம் செய்தாலும் அல்லாஹ் நாளை மறுமையில் கூலி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஒமா துகத்திமு லி அன்ஃபுசிக்கும் மின் கைர் இன்தல்லாஹ், நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு அமலுக்கான நற்கூலியை நாளை மறுமையிலே பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் ₹1 தரும் செய்தால் கிடைக்கிறீர்கள், 2 ரக்காத்துகளை தொழுதால் நாளை மறுமையிலே பெற்றுக் கொள்வீர்கள். அதே இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு ரக்காய் ஒரு தக்பீர்களை அல்லாஹ்வுக்காக கூறினாலும் அது நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் சிறிய தவறுகளை செய்தாலும் அதற்கான தண்டனை அடையாமல் நீங்கள் முடியாது என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துல்ஹஜ்ஜா மாதத்தினுடைய அடைகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், துல்ஹஜ்ஜா மாதத்தினுடைய மாலை நீங்கள் அடையும் இதா ரஐத்துமுல் ஹிலால் துல்ஹஜ்ஜாவுடைய பிறையை நீங்கள் பார்த்து விட்டால் ஃபலா தாகுது மின்ஹு ஷஅரன் வத்ஃபாரா, உங்களுடைய நகங்களையோ முடியோ நீங்கள் களையாதீர்கள், அதற்கு முன்னால் அதை சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். குறிப்பாக குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள், அந்த குர்பானி கொடுக்க நாடி இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தங்களுடைய நகங்களையும் முடிகளையும் துல்ஹஜ்ஜா மாதம் பிறப்பதற்கு முன்னால் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட விஷயங்களை நாம் கவனம் செலுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் எதை வழிகாட்டினார்களோ, எதை போதித்தார்களோ, எது நம்முடைய வாழ்க்கையில் உயர்வு மிக்கதோ, எது கண்ணியம் மிக்கதோ, எது நமக்கு நன்மையை அள்ளி கொடுக்குமோ அத்தனை விஷயங்களை ஒன்று விடாமல் இந்த தூதர் இந்த உலகத்திற்கு அறிவுரை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அறிவுரை தூதருடைய போதனைகளை பின்பற்றாத துர்பாக்கியசாலிகள் அந்த பூமியில் வாழ்ந்து விடாமல் அல்லாஹ்வினுடைய தூதருடைய ஒவ்வொரு வார்த்தையும் இந்த உம்மத்தை உயர்த்தக்கூடியது, நம்முடைய மண்ணறையில் விசாலமாக்கக்கூடியது என்பதை உணர்ந்தோம் என்றால் நாம் நிச்சயமாக அதை பின்பற்ற வேண்டும், செயல்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட உம்மத்தாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹ அஸீம் அஸ்குருக்கும் வஷ்குரு அலா நிஅமி யஸிதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.